இந்த ஷிர்க் வந்த வரலாறு எப்படி? இந்த வரலாறு எங்களுக்கு தெரிந்தால் அநேகமான ஷிர்க்கிலிருந்து நானும் நீங்களும் தவிர்த்து கொள்ளலாம். ஆதம் நபியை அல்லாஹ் முதலாவது படைத்தான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ரெண்டு பேரிலும் இருந்து மனித குலம் அப்படியே பெருகியது. அவர்களுக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி வழிகாட்டினான், வேதங்களை கொடுத்தான். இப்படி நபிமார்களால் வழிகாட்டப்பட்ட சமுதாயத்தில் இந்த இணை வைப்பு என்கிற அல்லாஹுக்கு இணை வைக்கிற அந்த பாவம் எப்படி உருவானது? இந்த வரலாற்றை நாம் ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, சூரத்துல் பக்ராவுடைய 213வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கானன் நாசு உம்மத்தன் வாஹிதா. ஆரம்பத்தில் மக்கள் ஒரே உம்மத்தாக ஒரே ஷரீஅத்தில் சத்தியத்தில் இருந்தார்கள். அவர்களிடத்தில் எந்த வழிகேடும் இருக்கவில்லை. ஆதம் நபியிலிருந்து வந்த சமுதாயத்தில் எந்த வழிகேடோ எந்த அசத்தியமோ இல்லாமல் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தது. فَبَعَثَ اللَّهُ النَّبِيِّينَ مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ وَأَنزَلَ مَعَهُمُ الْكِتَابَ بِالْحَقِّ لِيَحْكُمَ بَيْنَ النَّاسِ فِيمَا اخْتَلَفُوا فِيهِ. எப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் முரண்பட்டு அல்லாஹுக்கு இணை வைப்பு என்கிற பாவத்தையும் அல்லது இன்னும் பல பாவங்களையும் தங்களுடைய சமுதாயத்தில் தோற்றுவித்துக் கொண்டார்களோ அப்பொழுது அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிற, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற, அவர்களை கண்டிக்கிற தூதர்களை தொடராக நாம் அனுப்பினோம். அவர்களுக்கென்று வேதங்களையும் நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து சத்தியத்தில் வந்த சமுதாயத்தில் எப்பொழுது இணை வைப்பு தோன்றியதோ அப்பொழுது அல்லாஹ்வால் ஒரு நபி அனுப்பப்பட்டார். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவம் நடக்கிற பொழுது அந்த பாவத்தை தடுக்கிற முறையை அல்லாஹ்வுடைய குர்ஆனிலே பார்க்கலாம். பாவம் நடக்கிற பொழுதுதான் அந்த பாவத்தை அல்லாஹ் தடுத்திருக்கிறார். லூத் நபியினுடைய சமுதாயம் ஓரின சேர்க்கை என்கிற பாவத்தில் ஈடுபடுகிற பொழுது லூத் நபியை அல்லாஹ் அனுப்பினான். இன்னும் பல நபிமார்களை அந்த சமுதாயத்தில் அந்த பாவம் நடக்கிற பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பினான். அதனாலதான் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கிற பகுதி, ஒரு பாவம் ஒரு சமுதாயத்தில், ஒரு அநியாயம் ஒரு சமுதாயத்தில், ஒரு மானக்கேடான அம்சம் ஒரு சமுதாயத்தில் அரங்கேறுகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாவம் தடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு விளக்கம் சொல்கிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கான பைன நூஹின் வ ஆதம் அஷரத்து குரூன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நூஹ் நபிக்கும் இடைப்பட்ட காலம் 10 நூற்றாண்டுகள். இந்த 10 நூற்றாண்டுகளிலும் முழு உம்மத்தும் சத்தியத்தில் இருந்தார்கள், அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருந்தார்கள், ஒரே மார்க்கத்தில் இருந்தார்கள், ஹக்கில் இருந்தார்கள். ஃபக்தலஃபு ஃபபஅஸ அல்லாஹு நபிய்யீன முபஷ்ஷிரீன வ முன்திரீன். தங்களுக்குள் அவர்கள் முரண்பட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்ததனால் அல்லாஹ் நபிமார்களையும் எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்களையும் வேதங்களையும் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பினான் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நூஹ் நபியினுடைய காலம் 10 நூற்றாண்டுகள். அந்த 10 நூற்றாண்டு வரைக்கும் மக்கள் சத்தியத்தில் இருந்தார்கள், அவர்களிடத்தில் இணை வைப்பு இருக்கவில்லை. உலகத்தில் முதலாக இணை வைப்பு என்கிற இந்த பாவம் தோன்றியது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தான் என்பதை ஆதாரபூர்வமாக பார்க்கிறோம். வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹ். நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். உடனே அல்லாஹ் சொல்கிறான், இணை வைப்பு தோன்றியவுடன், அல்லாஹ்வுக்கு அந்த சமுதாயம் இணை கற்பித்தவுடன் நூஹை அந்த சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். அவர் போய் சமுதாயத்திடத்திலே சொன்னார், யா கௌமி அபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு. என்னுடைய சமுதாயத்தவர்களே, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை, அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று தௌஹீதை, ஓரிரை கொள்கையை சொல்லுவதற்காக நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புகாரில வரக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூஹ் நபியினுடைய காலத்தில் எப்படி இணை வைத்தல் உருவானது என்கிற வரலாற்றை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வரலாற்றை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நூஹ் நபியினுடைய காலத்தில் அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்கிறான், வத், சுவாஉ, யஊது, யஊகு, நஸ்ர் என்கிற பெயரில் 5 நல்லடியார்கள் வாழ்ந்தார்கள், நல்ல மக்கள். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஷரியத்தை போதித்தார்களோ அந்த ஹக்கில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்த நல்லடியார்கள், சாலிஹீன்கள். எங்களுடைய பெயரில் சொன்னால் அவுலியாக்கள் என்கிற அளவுக்கு அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த 5 பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த 5 பேரில் ஒவ்வொருத்தரும் மரணிக்கின்ற பொழுது
அவர்களிடத்தில் ஷைத்தான் வந்து சொன்னான், உங்களுடைய நல்லடியார்கள் இன்னார் இன்னார் மரணித்து விட்டார்கள், இவர்களுக்காக ஒரு சிலையை உருவாக்கி அல்லது அவர்களுடைய படங்களை உருவாக்கி அவர்களை நீங்கள் நினைவு கூறலாம் தானே என்று ஷைத்தான் அவர்களிடத்தில் ஒரு உள்ளத்தில் ஒரு உதிப்பை போட்டான். வத்து மரணித்தார், சுவாஉ மரணித்தார், யஊசு யஊகு நஸ்ர் என்கிற இந்த 5 நல்லடியார்களும் நூஹ் நபியினுடைய சமுதாயத்தில் மரணித்த பொழுது இந்த 5 நல்லடியார்களுக்கும் அந்த சமுதாயம் நினைவாலயங்களை உருவாக்கினார்கள், வணங்கவில்லை. ஹதீஸிலே பார்க்கிறோம், அவர்களை அந்த சமுதாயம் வணங்கவில்லை, அந்த நல்லடியார்களை நினைவு கூர்ந்தார்கள். அவர்களுடைய இடங்களுக்கு போய் அமர்ந்த அந்த நல்லடியார்களுடைய சிறப்புகளை பேசிக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஹத்தா இதா ஹலக உலாயிக வ தனஸ்ஸஹல் இல்மு உபிதத். அந்த சமுதாயத்தவர்கள் மௌத்தானதன் பின்னாடி, அந்த சமுதாயம் அழிந்ததன் பின்னாடி அவர்களுடைய வழித்தோன்றல்களாக வந்தவர்களிடத்தில் ஷைத்தான் வந்து ஒரு உதிப்பை போட்டான், இதோ இருக்கிற 5 நல்லடியார்களையும் உங்களுடைய மூதாதையர்கள் வணங்கினார்கள். அதற்கு பிறகுதான் அந்த சமுதாயம் அந்த நல்லடியார்களை வணங்க ஆரம்பித்தது. இதுதான் உலக வரலாற்றில் ஷிர்க் உருவாகிய முதலாவது இடம். அது நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். வத்து சுஆஉ யஊது யஊகு நஸ்ர் போன்ற நல்லடியார்களை அந்த சமுதாய மக்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கென்று சிலைகளை உருவாக்கினார்கள். அவர்களுடைய படங்களையும் பெயர்களையும் உருவாக்கி அதில் போய் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆரம்பித்தார்கள், நேர்ச்சை செய்ய ஆரம்பித்தார்கள், பிராணிகளை அறுத்து பலியிட ஆரம்பித்தார்கள், அங்கு போய் தொழ ஆரம்பித்தார்கள். இப்படி பல இபாதத்துகளை அவர்களுடைய நினைவாலயங்களில் நிறைவேற்ற அவர்கள் முற்பட்ட பொழுது அல்லாஹ் நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம். ஃபகால யா கௌமி அப்துல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரஹ், என்னுடைய சமுதாயத்தவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அவனை தவிர வணங்குவதற்கு வேறு கடவுள் இல்லை. நீங்கள் வணங்குகிற இந்த நல்லடியார்கள் எல்லாம் அல்லாஹுக்கு நிகரானவர்கள் இல்லை என்று அந்த சமுதாயத்தில் தௌஹீதை நூஹ் நபி அவர்கள் போதித்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள், அல் குலூ ஃபிஸ் சாலிஹீன், சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அவுலியாக்களில் எல்லை மீறியதனால்தான் முதலாக உலக வரலாற்றில் இணை வைப்பு உருவானது, ஷிர்க் உருவானது. அந்த ஷிர்க்குடைய தாக்கம் பின்வந்த எல்லா சமூகத்திலும் இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் ஆராஃபை புரட்டி பாருங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நபியினுடைய வரலாற்றையும் அல்லாஹ் சொல்கிறான். எல்லா நபிமார்களும் வந்து சொன்னது அந்த சமுதாயத்திற்கு, மாலக்கும் மின் இலாஹின் கைருஹ் யஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இல்லை என்றுதான் எல்லா நபிமார்களும் வந்து பிரச்சாரம் செய்தார்கள். நூஹ் நபிக்கு அடுத்தது, நூஹ் நபி சொன்னவுடன் அந்த சமுதாயம் ஏற்கவில்லை. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மடையன் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், எனக்கு மடத்தனம் இல்லை, எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்க மறுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிண்டலடித்தார்கள். மிக பெரும் வெள்ள பிரளயத்தை கொண்ட அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்ததாக திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். நூஹ் நபிக்கு பிறகு வந்த எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தையும் எடுத்து பார்த்தால் இந்த அவுலியாக்களில் நல்லடியார்களில் எல்லை மீறிய அதே தன்மை அந்த சமுதாயத்திலும் பிரதிபலித்தது. அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனின் பல இடங்களிலே சொல்லி காட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயத்திலும் வந்த இந்த கலாச்சாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக அனுப்பப்பட்ட பொழுது மக்காவிலும் இருந்தது. இந்த மக்கத்து காபிர்களை பொறுத்தவரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் ஒரு செய்தியை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கத்து காபிர்கள் என்று சொல்கிறோம். மக்கத்து காபிர்கள் என்றால் அல்லாஹ்வை ஒட்டுமொத்தமாக நிராகரித்த சமுதாயம் அவர்கள். அதிகமானவர்கள் நினைத்திருக்கிறோம் மக்கத்து காபிர்கள் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்றால் அல்லாஹ்வை ஒட்டுமொத்தமாக நிராகரித்தவர்கள் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 3 இடங்களில் மக்கத்து காபிர்களை பற்றி சொல்கிறார். சூரத்துல் அன்கபூத்துடைய 61வது வசனத்திலே பாருங்கள், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல வஸஹர ஷம்ஸ வல் கமர லயகூலுன்னல்லாஹ். நபியே நீங்கள், ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறான் அல்லாஹ், நபியே நீங்கள் மக்கத்து காபிர்களிடத்தில் போய் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேளுங்கள், சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தி தன்னுடைய ஆட்சியில் வைத்திருப்பது யார் என்று கேளுங்கள்,
மக்கத்து காவிர்கள் உங்களுக்கு பதில் சொல்வார்கள், லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ருபூபியத்தில் அல்லாஹ்வை ஆழமாக நம்பியவர்கள் மக்கத்து காவிர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை ஆழமாக ஈமான் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்தான் படைப்பாளன். வானத்தை, பூமியை, சூரிய சந்திரனை, கடலை, ஆகாயத்தை அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் என்று நம்பினார்கள். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 63வது வசனம் சூரத்துல் அன்கபூத், வலஇன் சஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன்னல்லாஹ். நபியே, நீங்கள் மக்கத்து காபிர்களிடத்தில் போய் வானத்திலிருந்து மலையை இறக்கி செத்து போன பூமிகளை உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேளுங்கள், அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறார். வானத்திலிருந்து மலையை இறக்குபவன், அதனூடாக செத்து போன பூமிகளில் பயிர் பச்சைகளை முளைப்பிப்பவன் அல்லாஹ் என்று மக்கத்து காவிர்கள் சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வை நம்பினார்கள். மூன்றாவது மிக முக்கியமான வசனம் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வலஇன் சஅல்தஹும் மன் ஹலகஹும் லயகூலுன்னல்லாஹ். நபியே, ஒன்றும் தேவையில்ல, மக்கத்து காவிர்களிடத்தில் போய் கேளுங்கள், உங்களை படைத்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் போர் பிரகடனம் செய்து மக்காவில் மிக பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் ஒரு 30-20 சஹாபாக்களோடு கடும் துன்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அவர்களிடத்தில் போய் கேளுங்கள், உங்களை படைத்தது யார்? லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள். அவர்களுடைய பெயர்களை பாருங்கள். ரசூலுல்லாஹ்ட வாப்பட பேர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வின் அடிமை அப்துல் முத்தலிப், ஆமினா, இப்படி அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் வைக்கப்பட்ட பெயர்களோடு வாழ்ந்தார்கள். அபூ சுஃபியான், அபூ லஹப், அபூ ஜஹல், எல்லோருடைய பெயரும் எப்படி இருந்தது என்பதை வரலாறு சொல்கிறது. அல்லாஹ்வை நம்பினார்கள். ஆனால் ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை காவிர்கள் என்று சொன்னான்? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே, மக்கத்து காவிர்களே என்று அவர்களை அழையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஏன் மக்கத்து முஷ்ரிக்கீன்களை, காவிர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினான்? ஒரே ஒரு காரணம், அல்லாஹ்வை வணக்க வழிபாட்டில் படைப்பில் ஒருமைப்படுத்தியவர்கள், எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ் தான் என்று நம்பியவர்கள். இபாதத்துடைய விடயத்தில், நான் ஆரம்பத்தில் சொன்ன இபாதத்துடைய விடயத்தில் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். மக்காவில் 360 சிலைகளை வைத்து தவாஃப் செய்தார்கள். அல்லாஹ்வை தான் தவாஃப் செய்தார்கள். ஆனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிலைகளுக்கு நேர்ச்சை செய்தார்கள். அந்த சிலைகள் எல்லாம் நல்லடியார்கள், எல்லா சிலைகளும் நல்லடியார்கள். இன்னும் வரலாறு சொல்கிறது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடிய நபிமார்கள் 2 பேருக்கும் அந்த கஅபாவில் சிலை வைக்கப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. ஒரியானோடு ஆடை இல்லாமல் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை கஅபாவிலே செய்தார்கள். அல்லாஹ்வையும் வணங்கினார்கள், அல்லாஹ்வோடு சேர்த்து அங்குள்ள நல்லடியார்களுக்கும் இபாதத்து செய்தார்கள். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் ரசூலுல்லாஹ்வோடு ஒப்பந்தம் பேச வந்தார்கள். நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதை நீங்களும் வணங்க மாட்டீர்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, என்ற மார்க்கம் எனக்கு. அப்ப மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வை ஆழமாக ஈமான் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நல்லடியார்களுக்கு இபாதத்து செய்ய போய்த்தான் வழிகட்டு போனார்கள். இதான் துல்லியமான பாதுகாக்கப்பட்ட வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஏன் இந்த நல்லடியார்களை வணங்கினார்கள்? ஏன் கஅபாவில் 360 சிலைகளை வைத்து அவர்களுக்கு இபாதத்து செய்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் அல்லாமல் தங்களுக்கான அவுலியாக்களாக, நல்லடியார்களாக யாரை இவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ மக்கத்து காவிர்கள், அவர்கள் என்ன சொல்லி அந்த நல்லடியார்களை வணங்கினார்கள் தெரியுமா? மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இதான் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். நாங்கள் இந்த நல்லடியார்களை வணங்குவதெல்லாம் இந்த நல்லடியார்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்பதற்காகத்தான் என்று மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் சொன்னார். நாங்கள் அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹுக்காக தவாஃப் செய்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் நல்லடியார்களுக்கும் இந்த காரியங்களை நாங்கள் செய்வதற்கு காரணம், இந்த நல்லடியார்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் எங்களை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள், எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பார்கள், எங்களுடைய நேர்ச்சைகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பார்கள் என்று சொல்லித்தான்
இந்த நல்லடியார்களை 360 சிலைகளையும் வலம் வந்தார்கள், வணங்கினார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது மிக பெரும் இணை வைப்பு. ஒரு நிலையில் இது உங்களை குஃப்ருக்கு கொண்டு போகும், இறை நிராகரிப்புக்கு கொண்டு போகும். அந்த அளவுக்கு நல்லடியார்களில் எல்லை மீறுவதுதான் இந்த சமுதாயத்தில் முதலாக ஏற்பட்ட மிக பெரும் பிதஅத்தும் மிக பெரும் ஷிர்க்கும் இணை வைப்பும் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது.